ஐயப்பனை பார்க்க போல, நம்ம சிவபெருமனை பார்க்க போகிறோம். ஐயப்பன் பாட்டு பாடுற, காடு மலையை கடந்து போகிறோமா, அதனால அந்த பாட்டு பாடுறாரு. எப்படி இருக்கும் வழி என்னன்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் நாங்கள் போகிறோம், துணைக்கு யாரும் இல்லை. நானும் எங்கள் வீட்டுக்கார் 2 பேர் மட்டும்தான் போகிறோம். சிவாய நம்ம எப்படி இருக்குன்னு தெரியல. சிவபெருமான் துணை, யாரும் இல்லை, நாங்கள் 2 பேர் மட்டும் போகிறோம். இதான் வழி. இது வரைக்கும் தான் பைக் வழி. பைக் அங்கே விட்டுட்டு இந்த சூளத்தாண்டு நடந்து தான் போகிறோம். இது வரைக்கும் என்ன பைக்கு. இங்கேருந்து நடந்து தான் போனோம் மேலே. மழை பெஞ்சதுனால நிறைய முள்ளெல்லாம் வழியில் இருக்குது. படி ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் படி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் படி மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சாப்பிட்டா ஏற முடியாதுன்றதுனால நாங்கள் 2 பேரும் சாப்பிடாமே ஏறுறோம். அப்போ மூச்சு வாங்குது. அப்பா அதுக்குள்ளே உட்காந்துட்டாரு. ரொம்ப தூரம் இல்லை, கொஞ்சம் தூரம் தான் சொன்னாங்க. இருந்தாலும் மூச்சு வாங்குது. என்னால் முடியல, மூச்சு வாங்குது. நானும் உக்காந்துட்டேன். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல. ஏதோ கொஞ்சம் தூரம் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். மலையை சுற்றி நிறைய மரங்களெல்லாம் இருக்குது, மூலிகை செடிங்களும் நிறைய இருக்குது. நானே நிறைய பார்த்தேன். ஸ்ரீ காளிகாபுரம் சோளிங்கர் அருகில் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. காளிகாபுரம் மலை மேல் ஏறினால் சிவனை தரிசிக்கலாம். மலை ஏறினால் அனைத்து நோய்களும் நீங்கிவிடும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அனைவரும் வாருங்கள், நாடி தரிசனம் செய்யுங்கள். மரகதலிங்கேஸ்வரர் அருளை பெற வாருங்கள். இந்த மலை பஞ்சாட்சர மலை என்ற பெயரில் அழைக்கப்படுறாங்க. மரகதலிங்கேஸ்வரர் சுவாமி மரகத திருமேனியா இங்கே சுயம்புயா காட்சி கொடுக்கிறார். மரகதேஸ்வரர் திருக்கோயில். ஊர் வந்து ஸ்ரீ காளிகாபுரம். மலை பேர் வந்து பஞ்சாட்சர மலை. ஷோலிங்கர் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி ஆஞ்சநேயர் திருக்கோயில், யோக ஆஞ்சநேயர் திருக்கோயில் இருக்கு இல்லையா, அந்த ஷோலிங்கர் பக்கத்தில் அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்ரு தொலைவில் இருக்குது இந்த பஞ்சாட்சர மலை. யாரும் இல்லை. 4 மணிக்கு நாங்கள் திடீர்னு கிளம்பி வந்ததால் தண்ணி எதுவும் எடுத்துன்னு வரல. வர வழியில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி தான் கிடச்சிது கடையில், வாங்கினோம். மலை ஏறினதுனால மூச்சு வாங்குது, தண்ணி தாகமாக இருக்குது. சரின்னு பார்த்தா இங்கே நன்னாரி செடி இருந்தது, தண்ணீர் தாகத்தை தணிக்கும், கொஞ்சம் தெம்பு வரும் உடம்புக்கு. அதனால் இந்த நன்னாரியை நான் சாப்பிட்டு கொஞ்சம் தாகத்தை தணிச்சிக்கிறோம். சிவா திருச்சிட்டம்பலம். நேற்று இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணலையாங்க? எங்க சூரிய பகவான் காட்சி கொடுக்கிறார். மழை பெஞ்சதுனால எங்களுக்கு வெயில் எதுவும் தெரியல. மேலே வந்த பிறகு தான், மேலே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். சிவா காளிகாம்பாள் அம்மா தாயே
லோகநாத் மாதா, ஆதிபராசக்தி சுவாமி இன்னும் மேலே இருக்கார். அதுக்கு முன்னாடி அம்பாள் நம்மளை பார்த்து வரவேற்கிற விதமாக இங்கே இருக்காங்க அம்பாள். ஸ்ரீ காளிகா அம்பாள். ஓம் சக்தி பராசக்தி சர்வமங்கள மங்களே சிவே சர்வாத சாத்தகி சரணே திரும்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே. மாதாயே லோகமாதா சக்தி. ஒரு வேப்ப மரம் இருக்குது. இது என்ன மரம் தெரியல. வேப்ப மரத்தாண்ட சிரசு மட்டும் அம்பாலோட சிரசு வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட மேலே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மேலே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நிலம்லாம் தெரியுது. அங்கே ஒரு மலை தெரியுது. வீடுங்கள்லாம் கொஞ்சம் தெரியுது. அநேகமாக மேலே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இந்த குன்றாண்டு தான் அம்பாலோட சிலை வச்சுருக்காங்க. இந்த வழியில் எப்படி நைட்டில் வர்றது? குறுகலாகவும் இருக்குது. இந்த வழி கொஞ்சம் புதராகவும் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பகலில் வர்றது நல்லது. வழியில் வேறு பூனைக்காசல் செடியெல்லாம் வேறு நிறைய இருக்குது. கையில் காலில் பட்டுட்டா சொரிய வேண்டியது தான். பார்த்து வாங்க. ஒரு வழியாக மேலே வந்துட்டோம். மூச்சு வாங்குது. பெருமானே வெட்ட வழியில் இருக்கார் ஐயன். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். சிவா பெருமானே இருமாம்மா. நந்தியாப்பாவுக்கு ஒரு கொம்பு காணோம். மயில் பாதி காணோம். பெருமானே இறைவா, பெருமானே ஓம் நமச்சிவாய். ஆதியும் அந்தமும் நீ, ஜோதியும் நிதியும் நீ. ஈசனே பெருமானே. இதுதான் சுயம்புவாக வந்த மரகதலிங்கம். நாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இதுதான் மரகதலிங்கங்க. இங்கிருந்து ஒரு சித்தர் வந்து இங்கிருந்து பூஜை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா இந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு லிங்கம் பிரதிஷ்டை பண்ணி இந்த மலை மேலே வச்சு பூஜை பண்ணுறாங்க. பாருங்கள், ஷோலிங்கர் சுற்றி இருக்கிற கோவில் ஊர். என்ன கீழே போகிறாவளுக்குது? தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையன் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. குருநாதர் மாணிக்கவாசகர் கூட இங்கே இருக்கார்.
குருநாதா புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூரர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலை திருமாத ஊரார் திருத்தால் போற்றி போற்றி. பெருமானே எம்பெருமானே கைலைநாதனே வெட்ட வழியில் இந்த பஞ்சாட்சர மலையில் எம்பெருமான் சுயம்புவா மிக கம்பீரமாக பிரம்மாண்டமாக காட்சி கொடுக்கிறார். வாழ்நாளில் ஒரு முறையேனும் இந்த பஞ்சாட்சர மலையில் வீற்றிருக்கும் கைலாய நாதனை தரிசனம் செய்ய வாருங்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவென் மதிசூடி தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள் ஏடுடைய மலரால் முனை நான் பணிந்தேத்த அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே வீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.